சில பேர் ஆசைகளை அடக்க முடியலையே, ரொம்ப கஷ்டப்படுறேனேன்னு சொல்கிறா இல்லையா, இந்திரிய நிகிரகம்னு பேர். இந்திரியத்தை நிகிரகம் பண்ண முடியலன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு வழி. இந்திரிய நிகிரகம் எதனால் கட்டுப்படுத்த முடியும்னா, வெறும் பக்தி பாடல்கள் கேட்பதனாலோ, கோயிலுக்கு போவதனாலோ, இல்லை சதா சர்வகாலம் பக்தி விஷயங்களில் ஈடுபடுறதுனால மட்டும் கிடையாது. உணவு ரொம்ப முக்கியம். உணவில் தான் குணங்கள் வரும். அந்த குணம்தான் நம்மளுடைய ஆசைகளை தீர்மானிக்கும், இந்திரியங்களை தீர்மானிக்கும். அப்போ சாத்வீகமான உணவு அப்படின்னு சொன்னால் சாப்பாடு சமையல் செய்து அதை இறைவனுக்கு முன்பாக படைத்து பூஜைகளை செய்து பாடிடும். அந்த உணவு சூடு ஆறிடும். ஆறும்பொழுது ரொம்பவும் ஆறாது, லேசான சூடில் இருக்கும். ஏன்னா சுட சாப்பிட்டா இந்திரியத்தை ஜெயிக்க முடியாது. ஆறுன சாப்பாடும் இந்திரியத்தை ஜெயிக்க முடியாது. இறைவன் முன்னால் படைக்கப்பட்டு 1 மணி நேரம் கழித்து உண்ணுகிற உணவே இந்திரிய நிகிரகத்தை கொடுக்கும்.